இதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் வந்து இறப்பது ஹார்ட் அட்டாக்னால இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய மாயாஜால வித்தைகளுக்குள் ஒன்று அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். இட் இஸ் a very big myth, மூட நம்பிக்கை அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வராது மனிதனுக்கு அப்படிங்கிறது தான் நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மற்ற எல்லா உறுப்புக்கும் தேவையான ஒரு சக்தியை பரிமாறக்கூடிய இந்த இதயமானது, இந்த இதயம் எப்ப ஸ்டாப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா உறுப்புகளும் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் இதயம் ஸ்டாப் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகுது இதயமா மற்ற உறுப்புகளா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இது ஹார்ட் அட்டாக்னால உடல் இறந்ததா இல்ல உடல் இறந்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சா அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இங்க சப்ளை பண்ண வேண்டிய வேலை இல்லாம போனதுனால இது ஸ்டாப் ஆகுது. சோ இப்போ நம்ம வந்து இந்த பிபியையோ சுகரையோ நார்மல்லே வச்சுட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மிக அதிகமான நபர்கள் ஒரு 50-55 வயதுக்குள்ளேயே இந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விகிதத்தை நம்ம இன்னைக்கு எட்டியிருக்கோம். உணவை உணவாக மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை மருந்தா எடுத்துக்கும் போது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸை கண்டிப்பா இந்த உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோ ஹீலிங் சென்டர்.